வாழ்க்கையிலே வெற்றியடைய நினைக்கின்ற எல்லோரும், அதாவது நீங்க சினிமா துறை, அரசியல் துறை, ஒரு சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை, எந்த துறையானாலும் சரி, இல்ல உங்களுடைய வேலை, எந்த துறையா இருந்தாலும் சரிங்க, வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர், உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலைநிறுத்துங்கள். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க இந்த சிவிலைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டீங்க. உங்க லைஃபே தானாவே அவங்க உங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. 1-2 மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு கங்கையில போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வரீங்களோ, அது மாதிரி நீங்க கங்கை மாதிரி பொங்கி பெருகுங்க. உங்களை அபியூஸ் பண்றதுக்காக வந்தா கூட அவங்களையே அறியாம உங்களால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்க ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற, சக்சஸ்ஃபுல்லா கன்வின்ஸ் பண்றாங்க, அவங்க தான் வியாபாரி. எங்க சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க, நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க தான் அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸ் ஐடியாலஜிஸை செல் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தேவை, இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுல உங்க எனர்ஜியை போக்கஸ் பண்றதை விட உங்க ஸ்பேஸ, பரமசாந்தத்துவத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப், உங்களை சுத்தி இருக்கிற இது எல்லாரையுமே ஹானஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கன்வின்ஸ் பண்றவன் எக்காலத்திலையும் மற்றவங்க அட்டென்ஷனுக்கு பிச்சை எடுக்கிறவனா தான் உட்கார்ந்துருப்பான். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மற்றவங்களை எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற குவாண்டம் ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருப்பீங்க.